வணக்கம் மக்களே! நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டி மலாய்க்கா அம்மா தான். வணக்கம்மா. ஆக்சுவலா காளினாலே நெறைய பேர் வந்து பயப்படுறாங்க. உக்கிரமான சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து காளி வழிபாடெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எதும்மா உண்ம? ஆக்சுவலி இதுல வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். காளி முதல்ல பேசி, இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, என் தாய பத்தி முதல்ல நான் தான் வந்து காளிய பத்தி பேசினவளே நான் தான். அதுக்கப்புறம் தான் நெறைய பேர் பேசுறாங்க. நெறைய பேர் அந்த அம்மாவோட ஆ கருணைய பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கூட நீங்க கேட்ட கேள்விக்கு வீட்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வீட்ல யார் இருக்கா? காளிமா தான். இருக்காளா? எனக்கு என்ன நல்லா தானே இருக்கா? நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தங்கமேன்னு இருக்கீங்க. நல்லா தானே இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் அவகிட்ட போல. ஜென்ம ஜென்மமா நான் பண்ண புண்ணிய பலன், நான் அவள தொடர்ந்து வந்த பூஜா பலன், அவ இந்த ஜென்மத்தில் தொட்டிருக்கா. காளி வந்து இந்த ஜென்மத்துல நம்மள தொட முடியாது. 7 ஜென்மத்துல இருந்து 70 ஜென்மம் இருந்தால் மட்டும் தான் அந்த பலனை குடுத்து நம்ம கிட்ட வருவாளாம். காளி மட்டும் ஜென்மாந்திரமா தொடர்ச்சி அவ. நீ அடுத்த ஜென்மம் போனா உன் பின்னாடி வந்து நிப்பாளாம். ஐயோ! என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து கருணை உள்ளத்தோடு வந்து நிக்கிறவன் இந்த மகா காளி. காளினா ஃபர்ஸ்ட் மங்களம். காளினா கருணை. காளினா தாய். காளினா அகிலம். காளினா இறப்பு, பிறப்பு சகலமும் அவதான். நான் ஏன் இறப்பு, பிறப்புன்னு சொன்னேன்னா, எல்லாரும் பிறப்பு, இறப்புன்னு தானே சொல்லணும். நான் ஏன் இறப்பு, பிறப்புன்னு சொன்னேன்னா, தாந்திரிக் இருக்கிறவங்க நாங்க. மாந்திரீகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமும் பிறவியின் மறுபிறவியே நாங்க முழுசா நம்புறது. அதாவது இந்த ஜென்மா எங்களுக்கு ஒரு கதவு அவ்வளவுதான். அப்படின்னா என்ன போன ஜென்மால இருந்து நான் இங்க வந்திருக்கேன். இறந்த பிறகுதான் அது மறு ஜென்மத்துக்கு வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அப்ப நான் இறந்திருக்கேன் வந்திருக்கேன். திருப்பி அடுத்தது பிறவி எடுக்கணும். அப்ப நான் இறந்த பிறகுதானே பிறவி எடுப்பேன். அந்த பிறவியை தடுத்து நிக்கிறதும் இல்ல மறுபிறவி கொடுக்கறதும் டிசிஷன் அத்தாரிட்டியே இந்த அம்மா தான். அதாவது அந்த காலதேவன் சொல்வால, அந்த காலதேவனுக்கு ஒருபடி மேல காலதேவியா நிக்கிறவ. அண்டங்கள் அத்தனையுமே அவள் தான் இருக்குது. அவளை மீறி எதுவுமே இல்லை. நீ கேட்ட அந்த மும்மூர்த்திகளுமே சரி, சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா, 303 தேவாதி தேவர்களும் அவள் அடக்கம். நீ எத்தனை தெய்வங்கள் வழிபாடு பண்ணாலும் காளி வழிபாடு நீ பண்ணும் பொழுது அத்தனை தெய்வங்களையுமே நீ வழிபட்டதுக்கு சாஸ்திரம் சொல்லுது. உனக்கு புரியுதா? உனக்கு புரியுது. நீ எத்தனை தெய்வங்களை மறந்தாலும் சரி, காளி ஒருத்தையே நீ பரிபூர்ணமா நினைச்சு அவளை வழிபாடு நீ பண்ணினா அந்த 303 தேவாதி தேவர்களோட பலன் உனக்கு கொடுத்துருவாளாமா. நீ காளி கிட்ட வந்துட்டா அத்தனை சிறப்பு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஆனா நிறைய பேர் சொல்றாங்க காளி வந்து உக்கிரமான சாமி அப்படின்னு. சரி, இப்போ போலீஸ் கூட தான் இருக்கிறாங்க. ஒரு கமிஷனர், டிஜிபி, ஐஜி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இருக்கிறாங்க. அதனால போலீஸ் பார்த்து நம்ம பயப்பட முடியுமா? நம்ம கரெக்டா இருந்தா அவன் கரெக்டா இருக்கு. போலீஸ் வந்து காவல். கெட்டவனுக்கு அவங்க என்னைக்குமே எதிரிதான். நல்லவங்களுக்கு என்னைக்குமே துணையா, பாதுகாப்பு துணை. அந்த மாதிரிதான் அம்பிகையும். நீ கெட்டது செய்யணும்னு நினைச்சிட்டாலே உனக்கு எமனும் காலன் அவதான். நீ நல்லது செய்ய நினைச்சா உனக்கு எதுல வேணா தட்டி தூக்கணும் காப்பாத்திடுவான். ஏன்னா யமனே அவன் முன்னாடி பயப்படுவாளே. யமனே அவ இருக்க சொல்ல வரமாட்டானே. சனீஸ்வரன் இருந்து, யம தர்மன் இருந்து, ராகு கேதுல இருந்து, நீ கிரகத்துல நவ கிரகங்களை எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், எத்தனை உக்ரமான கிரகங்கள் இருந்தாலும் அத்தனை கிரகங்களும் வழிபடுற தேவி இவதானே. இப்ப சில பேர் சொல்லுவாங்க ராகு கேது மோசமா இருக்கு. அத்தனையுமே அவதான். நீ ராகு கேது டைம் சரியில்லைனா கூட நீ எங்க போய் விளக்கத்தை சொல்லுவாங்க? காளி கிட்டையும் துர்கை கிட்டையும் விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்ப சனீஸ்வரனோட இது இருந்தாலும் சரி, யம பயம் போனாலும் அத்தனையுமே நிவர்த்தி பண்ற சக்தி இவ போட்டுதான். அதனாலதான் இவளை வழிபாடு பண்ணவங்க பயம் இருக்காது. தைரியம் கடல் மாதிரி வரும். இவளை வழிபாடு பண்ணவங்க எதிரி இருக்க முடியாது. எதிரிய பிச்சு பிச்சு எடுத்து துக்க நிவாரணம் பண்ணிடுவான். சர்வ நாசம்னா சர்வம் நாசம் ஆக்கிடுவான். ஏண்டா உங்ககிட்ட எதிர்த்தோம், ஏண்டா உங்ககிட்ட மோதுன்னு சொல்லிட்டு ஆயிடும். அந்த மாதிரி ரௌத்ரமான தேவி அவ. கோர ரூபம் தான் தவிர்த்து கருணையை கடல் அவ. கண் கண்ட தெய்வம். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இது முடியாது முடிச்சு வச்சிருவான். இத்தனை ஆணவத்திலோட இருக்க சொன்னா அந்த ஆணவத்தை ஒடுக்கிடுவான். புரியுது அவனுக்கு? அப்போ நம்ம அம்மா கிட்ட எப்படி இருக்கணும்? நாம நியாயமா தர்மத்தோட நிக்கணும். பாசம் 2வது தான். முதல் தர்மத்தோட நிக்கணும். காளி தர்ம தேவதை.
அதனாலதான் வந்து காளியின் அம்சம் உலகமெல்லாம் இருக்குது. புரியுதா உனக்கு? இன்னைக்கு எத்தனை தேவிகள் பார்த்தாலும் அத்தனையும் காளியின் அம்சம் தான். ஃபர்ஸ்ட் தர்மம். தர்மம் தான் நம்மளோட இந்து மதமே. தர்மம் தான் தெய்வமே. தர்மம் இருக்கிற இடத்துல தெய்வம் தன்னால வந்து நிற்கும். புரியுதா? அதர்மம் இருக்கிற இடத்துலயோ, கெட்டது இருக்கிற இடத்துலயோ, அதாவது மத்தவங்க அடிச்சு போடணும், நம்ம அழிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு மத்தவங்க வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து பொறாமப்பட்டு இருக்கிற இடத்துல காளி ஒரு நேரமும் நிக்க மாட்டான். ஏன்னா காளி எந்த ஒரு விஷயத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிக்க மாட்டான். ஏன்னா காளி மட்டும் கிடையாது. காளிய சுத்தி அத்தனை பரிவார தேவதைகள் இருப்பாங்க. அத்தனை யோகினிகள், அத்தனை டாகினிகள், அத்தனை பூத பேத பிசாசுகள் அவளை சுத்தி இருப்பாங்க. அத்தனைக்கு நடுவுல அவ ஆட்சி புரியுறவ. அதனாலதான் அவன் மயானத்துல நிக்கிறான். விஷயம் புரியுதா? அப்போ அம்பால நம்ம கிட்ட நோக்குனாவே அவளை பார்க்க முடியாது. இதெல்லாம் தாண்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாண்டிதான் அவ கிட்ட போக முடியும். ஒரு தடவை அவ கிட்ட போயிட்டா நம்ம அதோட நம்ம அந்த வந்து சரணாகதியா நம்ம முழுசா நம்ம ஆத்ம சரீரத்தோட சேர்ந்து அவ பாதத்துல விழுந்துடணும். அவ்வளவுதான். நீயே கெதிமா, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே நீயே. அது வந்து எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க, ஒரு இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீட்டுல சாமி போட்டோ வைக்க முடியாது. அது சாமி போட்டோ வச்சோன்னா அது ரியாக்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆயிடும். அதாவது அவங்கள வந்து அந்த போர்ஸ்ல வந்து அவங்கள வச்சு தோலை உரிச்சிடும். ஆனா இப்ப நான் ஒரு குருமார், கரெக்ட் தானே? இப்ப என்கிட்ட வரவங்களுக்கு எனக்கு சிஷ்யர்கள். அவங்க ஒரு குரு மூலியமா நான் அவங்களுக்கு அந்த உபதேசம் எடுக்கும் பொழுது அன்னை அவங்களுக்கு கருணையாவே நின்றுவா. அப்ப அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஒரு குரு இல்லாம காளியை வைக்கிறது மகா பாவம். ஏன்னா அதுக்கப்புறம் வச்ச பிறகு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா அது ஏன் அப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் விளக்க சொல்லிடுறேன். அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா அவங்க வீட்டுல கெட்டது இருக்கும், இல்ல அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்காது, மத்தவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு துஷ்டமான எண்ணங்கள் இருக்கும், இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதை அம்மாள் வெளிக்கொண்டு வர அந்த விதம் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப மத்த தெய்வங்கள் சாந்த சுரூபமா கோயில்ல இருக்கிறாங்க, இவர் ரௌத்ரூபமா இருக்கும் பொழுது அவளோட அந்த ஃபோர்ஸ் வந்து தாங்குற சக்தி யாருக்குமே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கூட இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல யாரு இருக்கா? நீங்க மட்டும்தான். நான் மட்டும்தான் இருப்பேன். என்னோட திருநங்கைகளும் வந்து யாரும் என் கூட இல்ல. என்னோட சொந்த பந்தமும் யாரும் என் கூட இல்ல. இங்க இருக்கிறவங்க யாருமே என் கூட. என் வீட்டுல நீ பாத்தீங்கன்னா நான் ஒண்டிதான் இருப்பேன். நான் ஒண்டிதான் இருக்க முடியுமே. ஏன்னா நான் வந்து அந்த நிலைக்கு போயிட்டேன். என்னை சுத்தி வந்து பாதுகாப்பு இங்க இருக்கானா, ஆனா அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. என்னை வந்து யாருமே ஒருத்தவங்க வந்து சீன்னு சொல்றதோ, இல்ல ஏதாவது ஒரு என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ணதோ, இல்ல ஏதாவது வந்து என்ன அந்த நிமிஷமே அவங்களை அடிச்சு பின்னி எடுத்துரும். அப்ப முழுக்க நான் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறேன்? அம்பிகையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறேன். காளியோட கண் நேர்பார்வையில் நான் இருக்கிறேன். அதனால நீயே பார்த்துக்க எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எதுவுமே எனக்கு கிட்ட கூட நெருங்கல. அப்படி அடிச்சு தும்சம் பண்ணிடுவான். அதுதான் காளியோட உன்னதமான நிலை. ஒரு ஃபேமிலியில இருக்கும்போது இது கிடைக்காது நம்மளுக்கு. அந்த ஆத்மாத்தான் அவ எதிர்பார்ப்பா. காளி உன்னை எதிர்பார்க்கறதுன்னா உன்னோட ஆத்மாத்தம். அந்த ஆத்மாத்தம் உன்னோட சோல், உன்னோட ஹார்ட். அந்த ஒரு பீட்ல கூட காளி நம்ம வந்து சுவாசிக்கணும். அப்பதான் அவ முழுமையா இறங்கி நிற்பா. இப்போ சில பேருக்கு நிறைய கண் திருஷ்டி இருக்கும், பொறாம இருக்கும், வயிற்றுச்சல்லாம் இருக்கும். அவங்க வந்து காளியம்மா கிட்ட வந்து நின்றாலே போதும். நீ வேணும்னு அவசியமே இல்ல. அவ நேருக்கு நேரு நின்றுட்டாலே போதும், முடிஞ்சிச்சு. எங்க இருந்து அது கிட்ட வரும்? அதுதான் சொன்ன, அவளை சுத்தி இருக்கிற பரிவார தெய்வங்களை பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிச்சிருவாங்களே உன்னை. புரியுதா உனக்கு? நேருக்கு நின்று அம்மா தாயேன்னு கையெடுத்து கும்பிட்டாலே போதும், முடிஞ்சிச்சு கதை. பிச்சு எரிஞ்சிருவா. அப்போ இந்த மாதிரி ஒரு இத்தனை பவர்ஃபுல்லான பூஜை நாங்க பண்றோம்னா அப்ப அவ எங்களுக்கு எத்தனை உறுதுணையா நிக்கிறா. எங்க பூஜை தடைப்படாம இன்னைக்கும் போயின்னு இருக்கு. எத்தனையோ எங்கெங்கிருந்தோ பேர் வந்து இந்த பூஜையை பண்ணின்னு இருக்கிறோம் நாங்கன்னா, எத்தனை ஒரு சக்தி வாய்ந்த அந்த பூஜையை பண்ணனா அப்ப இவ எந்த அளவுக்கு அந்த பூஜையில அகமகிழ்ந்து இருக்கிறா. அம்பாலோட ஆசைப்பட்டுதான் அந்த பூஜை நம்ம பண்ண முடியுது. இல்லைன்னா அந்த பூஜையில உட்கார முடியுமா? என்னம்மா சொல்ற? இப்போ காளிக்கு வந்து எந்த மாதிரி விஷயத்துல எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணா நல்லது? ஏமா இப்போ மத்தவங்க இது வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா என் காளியை பத்தி தான் நான் பேச முடியும். நான் வழிபாடு பண்ற காளி மகா காளி. புரியுதா? நான் வழிபடுற தேவி வந்து மகா காளியோட இது அகோரிகளோட வழிபாடு. கேரளாவோட தாந்திரிகமும் இதுல சேர்ந்திருக்கிறதால, ஏன்னா பகவதியும் நம்ம வச்சிருக்கிறதால இந்த வழிபாடோட முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாக பூஜையில ஆரம்பிச்சு மறுநாளைக்கு பலி பூஜை நடத்தி 3வது நாள் ஸ்மசான பூஜை நடத்துவேன் நான். சோ 3 நாள் நடக்கும் நம்ம பூஜை மட்டும். சோ 3 நாள் நடக்கிற இந்த பூஜைனா
ஒரு நாள் வந்து உட்கார்ந்தாலே நம்மள பிச்சு எரிஞ்சு என்னால இதை பிச்சு எரிஞ்சிருவா. 3 நாள் இந்த பூஜையில உட்கார்ந்தா யோசிச்சு பாரு என்ன நடக்கும். அப்படியே கிளென்சிங் பண்ணிடுவேன் நானு. கிளென்சிங் பண்ணி அவங்க ஒரு புது டிக்ஷனரி மாதிரி அவங்களை ஆக்கி அமைச்சிருவேன் போயிடுவாங்க சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு நீ வரணுமே. வித்தியாசம் புரியுதா? இப்போ நீ காலையில என் கூட தான் இருக்கிற, யாராவது வந்து என்ன பார்த்தாங்களா? வர முடியாது. ஏன்னா அவ ஒத்துக்கவே மாட்டான். அவளுக்கு யாரு எத்தனை பேர் வரணுமோ அன்னையில இருந்து நான் எப்போ காலை வழிபாடு பண்ற அப்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் இதேதான். இங்க மிஞ்சி மிஞ்சி போனா 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி, அதுக்கு மேல ஒரு ஈக்காக கூட உட்கார முடியாது. அதுல சில பேர் சொல்லுவாங்க காளியோட அனுகிரகம் இருந்தால்தான் வரவே முடியும். அது எப்படிமா? அது எப்படி, என்ன க்ளூ அது வரும் நமக்கு? எப்படி அனுகிரகம் இருக்குன்னு தெரியுது? அதாவது நீ நிஜமாலேயே தர்மத்தோட ஒரு விஷயத்த இருந்து உன்னை ஏமாத்திட்டாங்க, இல்ல உன்னை வந்து உன் வாழ்க்கைய சூறையாடிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, வேற நீ நிஜமா நியாயத்தோட இருந்து தர்மத்தோட இருந்து எல்லாம் கோயில் தெய்வ பக்தியோட இருந்தா கண்டிப்பா அம்பல் உங்க அனுகிரகம் பண்ணிடுவான். அது எந்த டவுட்டுமே கிடையாது. என்கிட்ட வரவங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அம்மா. அதே மாதிரி என்கிட்ட வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கிற காளி கோயில் போயிட்டு விளக்கேற்றணும். அந்த காளிய உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் இந்த காளி கிட்ட நீங்க வரவே முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா வரணும்னு நினைக்கிறோம் வர முடியலமா, வரணும்னு நினைக்கிறேன் வர முடியலமா, வரணும்னு முடியாது. எப்படி முடியும்? உன் தலையத்தை மாற்ற சக்தி ஆச்சு இவ, எப்படி முடியும்? இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிவன், காளி சிவன் இவங்களுக்கு வந்து அனுகிரகம் இருந்தாதான் அவங்க கிட்டே நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சிவனை கூட கிட்ட எல்லாரும் பாத்துடலாம், காளி கிட்ட நெருங்கவே முடியாது. அது ஏன்னா சிவன் வந்து எப்பவுமே தபஸ்ல இருக்கிறவர். புரியுதா உனக்கு? அவருக்கும் பூத கணங்கள் தான் பாதுகாப்பு, ரிஷி முனிவர்கள் பாதுகாப்பு, நந்தீஸ்வரன் பாதுகாப்பு. ஆனா அவரும் காலம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த காலன் கண்ணை மூடிட்டு இருக்கிற நேரத்துல இவ கண்ணை திறந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நிற்கிறாளே, வித்தியாசம் புரியுதுல? அதனாலதானே அப்பாவை நீங்க படுங்க உங்க மேல நான் நிக்கிறேன்னு சொல்லி நிக்கிறாளே. சிவன் மேல அம்மா நிக்கிறாளே, அப்ப காலன்னு ஒரு படி மேலதானே இவ, கால பைரவி தானே இவ. அத்தனை தெய்வாதி தெய்வங்களுமே எப்ப பரமேஸ்வரன் மேல அம்மா நின்றாலும் அப்பயும் முடிச்சிருச்சு. அம்மா எங்கேயோ போயிட்டாளே சொல்லு. அத்தனைக்குமே அவளால மட்டும்தான் இன்னைக்கு நீ சாப்பிடுற ஒரு பருக்கு இருந்தா கூட அந்த பருக்குல அவன் அன்னபூர்ணியா நிக்கிறான். நீ போற ஆபரணங்கள் அவன் மகாலட்சுமியா நிக்கிறான். நீ பேசுற, நீ வேலைக்கு போற அந்த எத்தனை ஹையர் எஜுகேஷன் அல்ல சரஸ்வதியா நிக்கிறான். நீ வந்து ஒரு இடத்துல நின்று சண்டை போனா அங்க துர்கியா நிக்கிறான். உனக்கு புரியுதா? ஒரு இடத்துலயுமே அவ வந்து அந்த இடத்துல உனக்கு வந்து கருணாகதியா தான் நிக்கிறான் அம்பகி. அதனாலதான் இன்னைக்கு பெண் தெய்வங்களுக்கும் சக்தியின் வழிபாடுல இருக்கிறவங்களுக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த அம்பிகை தவறா பேசினா கொதிச்சு எழுஞ்சிடுறோம் நாங்க. ஏன்னா அம்பிகை வந்து அத்தே ஒரு கருணாகதி, கருணைனா கருணை, ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் பேதம் இல்லாதவ. அதனாலதான் இன்னைக்கு கூழுக்கு ஆசைப்பட்டு பெரியம்மாள் தவ நிக்கிறா. புரியுதா உங்களுக்கு? நீங்க எத்தனையோ ஊர் போனாலும் எத்தனையோ வீதி வந்தாலும் ஆண் தெய்வங்களை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ அங்கங்க சந்துக்கு சந்து பெண் தெய்வங்கள் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா நீ எப்படி வேணா இரு, நீ ஆசைப்பட்டுட்ட, நீ என் மேல பாசம் வச்சுட்டுல நான் வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கிறேன். அத்தனை ஒரு கருணை நிலை யாருக்கு வரும்? ஒரு தாய்க்கு தானே வரும். அப்போ அந்த தாய்க்கு தாயான வைவன். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா கல்கத்தா காளி தான் ரொம்ப பெரிய சக்தி. அதாவது அவங்க கோயில நம்ம போனோம்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியால இருக்கிற 54 காளி சக்தி பீடத்துல முதன்மையான தாய் சக்தி பீடமே கல்கத்தா காளி தான். ஆனா அந்த கல்கத்தா காளியோட ஒருத்தி மேல இருக்கிறன்னா அவதான் காஷி காளி, அவதான் ஸ்மசான காளி, அவதான் மகா காளி. கல்கத்தா காளி தட்சிண காளி. தட்சிண காளி தான் ஸ்டார்டிங், தசமகா வித்யோட 10 தேவியின் ஸ்டார்டிங் அந்த அம்பிகை தான். அவளுக்கு மேல ஒரு அம்பிகை இருக்குன்னா அவ காஷி காளி. இப்ப காஷி காளிக்குமே தட்சிண காளிக்குமே என்ன ஒரு வித்தியாசம், அதாவது கல்கத்தா காளிக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, காஷில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்பிகை வந்து அங்க நிக்கிற நிலை, அம்மா அங்க நிக்கிறா பத்தி அவங்க சிவன் லிங்கத்து மேல நிக்கிறாங்க ஒரு கால் வச்சுன்னு. அவளோட இன்னொரு கால் தான் கல்கத்தால சிவன் மேல நிக்குதான். அப்ப யோசிச்சுப்பார், உனக்கு புரியுதா? உனக்கு யோசிச்சுப்பார், அவ ஐட் என்ன, அவ விஸ்வரூபம் என்ன. ஒரு கால் தான் காசில இருக்குதா, இன்னொரு கால் கல்கத்தால நிக்குதான். இங்க சிவலிங்கத்து மேல நிக்குதா, அங்க சிவன் பக்கத்துக்கு மேல நிக்கிறானா. அப்ப யோசிச்சுப்பார், அப்பேற்பட்ட தேவியை நம்ம வழிபாடு பண்ணணும் சர்வசாதாரணமா? சாதாரண விஷயமா? ஹை வோல்டேஜ் பவர்ல மொத்த கரண்ட்ல போய் கைய வச்சு நம்ம வந்து பாக்கணும்னா
நம்ம எவ்வளவு வந்து இது இருக்கணும், அதுக்கு அவ அனுக்கிரகம் பண்ணால் மட்டும்தான் அவகிட்டயே நெருங்க முடியும். சரி. இப்போ அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்றதுக்கு எப்படி க்ளூ? See, அம்பிகை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்தாபிச்சிருக்கிறா. எல்லா இடத்துலயுமே இல்லாம இல்ல. ஆனா நம்மளுக்கு தான் நம்ம உணர மாட்றோம். எல்லாமே குடுத்ததுன்னு ஆணவம் வந்துருது. ஆமா. என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் படிச்சிருக்கேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், நான் இங்க என்கிட்ட 10 ரூபாய் சம்பாதிக்கிற கார் இருக்குது. பட் ஆனா, ஒரு குழந்தைக்கு எல்லாமே குடுக்கறது அவ கடமை. நம்ம திருப்பி என்ன குடுக்கணும் அவளுக்கு? அவ நம்ம கிட்ட காசு பணமா கேட்கிறா? இல்ல நம்ம கிட்ட சோறு அவளே ஜெகன் மாதா. 17 14 லோகத்துக்குமே படிகளுக்கு அன்னபூர்ணி அவ. நாம குடுத்தா அவளுக்கு வயிறு நிறைஞ்சு போறது கிடையாது. அவ திருப்பி கேட்கிறது அந்த கருணை உள்ள நம்ம பாசத்தை தான் அவ கேட்பா. அடிக்கடி வந்து பாருங்க என்ன பாருங்க. என்ன பாக்குறதுன்னா பரவாயில்ல, ஏழைகளை பாருங்க. தர்மத்தோட வாழுங்க, தர்மத்தோட சிந்திங்க, தர்மத்தை கையில எடுங்கன்னா அம்பிகையோட வாழ்க்கை. இதுவே அது நம்ம யாராவது பண்றோமா? சொல்லு. யாரும் பண்றது இல்ல. யாருமே பண்ணதில்ல. அப்போ எப்படி வந்து காளிகிட்ட நம்ம போக முடியும்? நான் சொல்ல இப்ப ஒண்ணும் இல்ல. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எத்தனை பேர் வந்து பித்ரு தர்ப்பணம் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க சாமி கும்பிடலாம் கூட பரவாயில்ல. சரியா? உங்க வீட்ல எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து வருஷமானா திதி எடுத்து கரெக்டா பித்ரு தர்ப்பணம் பண்றாங்க. சொல்லு இப்ப பாப்போம். பண்றதே இல்லையே யாருமே. அப்படி எப்படிம்மா எல்லாம் முழுமை அடையும்? ம். சொல்லுங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி தான் நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்க அந்த வம்சத்துல தான் நம்ம வந்திருக்கோம். அது உண்மைதானே? உண்மை. அது இல்ல சொல்ல இல்ல. முடியாதுல்ல. என்ன? அப்போ நம்ம எத்தனை பேரு இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணிருக்காங்க. ரொம்ப அதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அப்ப அதுலயே அவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு நல்லது நடக்கும்? நல்லா ம். புரிஞ்சுங்க. நல்ல நேரம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா நடக்கும். எல்லாமே ஒரு சிக்குறன் திசை, ஒரு சுக்கிரனோட அனுக்கிரகம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆனா மத்த டைம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது வச்சு செஞ்சிடும். ம். லெஃப்ட் ரைட் வாங்கிடும். ஆனா இதே வந்து அம்பிகையோட அனுக்கிரகம், குலதெய்வத்தோட அனுக்கிரகம், பித்ருவோட அனுகிரகம் இருக்கும் பொழுது என்ன மாதிரி நேரம் இருந்தாலும் உனக்கு நல்லதே தான் நடக்கும். தலைக்கு வர்றது தலைபோட போயினே இருக்கும். ஒரு உயிர் பறிக்காது. சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயத்தை சின்னதாக்கிடும். ம், ம், ம். சோ இதெல்லாம் வந்து இவங்களோட அந்த அனுகிரகத்தாலதான். ஒரு அப்ப வந்து நீ சொல்ற பாத்தியா நம்ம எப்படி காளியை பார்க்க முடியும்? அந்த டைம் உனக்கு எமர்ஜென்சினா காளி தன்னால உனக்கு அழைச்சிடுவான். அப்படி சொல்லுவ பரவாயில்லப்பா, நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம செஞ்ச எத்தனை சாமிக்கு விளக்கேத்தணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டைம் சரியில்லை, அம்மா எப்படியோ கொண்டு வந்து அவங்களா நிக்க வச்சுட்டா அன்னைக்கு நீ உணர்வு. அதுதான் அவ சக்தி. இப்போ சிவன் அவர் கழுத்துல கூட இந்த பாம்பு எல்லாம் இருக்கும் இல்லையா? பொதுவா வந்து வீட்டுக்குள்ள பாம்போ இல்ல வீட்டு வாசல்ல ஏதாவது பாம்பு வந்துச்சு அதை பார்த்து பயப்படணுமா இல்ல கடவுளோட அனுகிரகம்னு எடுத்துக்கிறதா? சரி, முன்னாடி இருந்த காலத்துல வந்து ஒரு பாம்பு அடிக்கிறதே மகா பாவமா இருந்தாங்க. அதனாலதான் வந்து எங்க புத்து இருந்தாலும் மாரியம்மன் நினைச்சு அதுக்கு பால் வைக்கிறது எல்லா சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்ப நாளடைவுல வந்து நம்ம இருக்கிறதுக்கு வீடு இல்லாம ஆயிடுச்சு. ம். அப்போ பாம்பு இல்ல ஒரு சின்ன பூரா வந்து அடிச்சு சாவடிக்கிறாங்க அதை. ம். புரியுதா? எந்த ஒரு ஜீவராசியுமே அனாவசியமா அடிச்சு கொள்வது மகா பாவம் அது. நம்ம சாப்பிடுறதுக்கு அடிக்கிறது வேற. கரெக்ட் தானே? ஒரு இப்போ நம்ம கூட சாமிக்கு பலி கொடுக்கிறோம். அந்த பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தை வேண்டிட்டு இந்த இந்த ஆத்மாக்கு முக்தி கொடு தாயேன்னு சொல்லிட்டு நம்ம பலி தரோம். புரியுதா? ஏன்னா அது வந்து பல பேரோட பசிக்கு அது உள்ள போயிடுது. புரியுதா? அப்ப நம்ம வேண்டுதலே அதான். அம்மா ஜெகன்மாதா லோக ஜனனி இந்த ஜீவனுக்கு முக்தி கொடம்மா. இது இன்னைக்கு வந்து உன் பாதத்துக்கு வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிக்கிறோம் நம்ம. சோ அதனாலதான் அது கிட்ட பேசி காதுல பேசி வேண்டிக்கின்னு அதை பலி கொடுக்குறோம் நாம. அப்போ அப்படி நம்ம விட்ட பலிய அந்த அம்பிகை கிட்ட விட்ட பலிய சமையல் பண்ணி அதை அம்மாக்கு நிவேதம் பண்ணி ஒரு பல பேருக்கு நம்ம சாப்பாடை போட்டு நம்ம வந்து அது பிரசாதமா கொடுத்துடுறோம். அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு உயிர் எங்கேயோ பிடிச்சா அதை நம்ம ஏன் நோண்டணும்? அதை ஏன் நம்ம அடிக்கணும்? கரெக்ட் தானம்மா? இன்னைக்கு பாருங்க எல்லாமே லக்ஸுரி என்ற பேர்ல பிராண்ட் என்ற பேர்ல தோலை உரிச்சு அதை செய்யறாங்க. அப்படி ஒரு ஷூ நம்மளுக்கு தேவையா? அப்படி ஒரு பெல்ட் நம்மளுக்கு தேவையா? அப்படி ஒரு ஹேண்ட்பேக் நம்மளுக்கு தேவையா? ஒரு உயிரை கொன்னு நம்ம இது நீங்க வாங்க பாருங்க அவங்க அதெல்லாம் அப்படியே கம்மியாயிடும். கரெக்டா இல்லையாம்மா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயோ ஒரு உயிர் நம்மளுக்காக அங்க வந்து போய் நிக்குது. சோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம்ல. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகுது. ஆனா கோயில்களை கொடுக்குற ஆடு பலிய மட்டும் பெருசா பேசுறாங்க எல்லாருமே. ஏன்? அடிச்சு சாப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு பிடிச்சது நான் சாப்பிடுறேன். போச்சு அவ்வளவுதான். ஆனா ஒரு ஆடம்பரத்துக்காக நாங்க வாழலையே. கரெக்ட் தானம்மா?
சோ ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. காளி வழிபாட பத்தி ரொம்ப அழகா அவங்க வந்து ஒரு குழந்தை உள்ளம். அவங்கள நம்பி போனா கண்டிப்பா நமக்கு ஜெயம்ன்றத வந்து ரொம்ப எதார்த்தமா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.